தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தியாகராஜர் சுவாமிகள் முக்தியடைந்த இடத்தில் 177வது ஆராதனை விழா இடம் அரசு மருத்துவமனையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். திருவையாறில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு தியாகராஜர் சுவாமிகளின் 177வது ஆராதனை விழா வருகின்ற 26ஆம் தேதி மாலை மேலதாள கச்சேரியுடன் தொடங்க இருக்கிறதை முன்னிட்டு சத்குரு தியாகராஜர் சுவாமிகள் முக்தியடைந்த இடத்தில் வர்ண வேலை பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் அனைத்து துறை நெடுஞ்சாலை வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை என அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வு செய்தார். சபா மேலாளர் அரங்காவலர்கள் அவர்களிடம் இசைக்கலைஞர்கள் விஐபிகள் வருவது இசையஞ்சல் செலுத்தும் இடம் தொலைத்தொடர்பு வீடியோ கவரேஜ் பாதுகாப்பு கழிவறைகள் குடிநீர் வசதிகள் உணவு ஏற்பாடுகள் சுகாதார நிலையை செயல்படுவது தியாகராஜர் சமாதியில் தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் எப்படி செல்வார்கள் அருகில் உள்ள ஆற்றில் திறந்து விற்கப்படுமா அடைக்கப்படுமா இருக்குமா குளிப்பதற்கான படி இருக்கிறது எப்படி செல்வார்கள் என அனைத்தையும் கேட்டு நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் சம்பந்தப்பட்ட துறை அரசு அலுவலர்களிடம் கவனமாக செயல்பட வேண்டும். எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு வரும் இசைக்கலைஞர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுக்கும் இசை ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான வசதிகள் குறைபாடுகள் இல்லாமல் செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். சும்மா பேசி பண்ண முடியும். இது மேடம் எல்லாரும் இங்கே அதிலும் எல்லாமே ஸ்டாண்டிங்
அந்த 1 hour மட்டும் 1 hour தான் தஞ்சாவூர் டச் மட்டும்தான். பாக்கெல்லாம் எல்லாருமே உள்ள வந்து பிரைவேட் லேண்டா? அது மாதிரி தான். பேசி அப்படியா ஸ்ப்ரெட் ஆச்சா கொஞ்சம் கூட பேசி இருந்தால் இப்போ மேடையிலேயே 2 சைட்லும் பிரைவேட் லேண்ட் தான் டக்குனு பேசிக்கலாம். இது ஒரு படித்தரம், அந்த ஒரு படித்தரம். அப்போ எங்கேயும் அது குளிக்க போகுது, இங்கே தான் அந்த இடத்துல தான் இங்கே வர மாதிரியா இல்லை? அதுக்கப்புறம் வழி இருக்குதா? அந்த பக்கம் இல்லை. அந்த தஞ்சாவூர்ல வர டைம்ல கிரவுண்டு பளிச்சுன்னு கிரவுண்டு பளிச்சு தஞ்சாவூர்ல வரணும் எல்லாமே ஒரு வழி, போனது எல்லாமே இந்த இடம் ஏதாவது பேட்ச் ஒர்க்கு தான் இருக்குது. டவுன் பஞ்சாயத்து தஞ்சாவூர் முக்கத்தில் இருந்து சார் சாப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. ஹைவேக்கில் இந்த இடத்துல எல்லாமே பேசர் இருக்குது. பட் எங்கே வரைக்கும் இதை வேறு இது போடுவாங்க? ஃபுல்லாகவே வந்து எப்படி வழி எல்லாமே அடைச்சிருக்கு. எல்லாமே அதில் நீங்கள் அந்த சைடு அதே மாதிரி எத்தனை நம்பர் என்ன? எத்தனை ஸ்டோர்ஸ் நம்பர்? மொத்தம் 105 105 ஸ்டோர் அப்படியே வரிசை வைக்க வரும். ஆமாம், அப்படியே இதெல்லாம் இருக்குது. அப்போ அது என்ன வருஷம் யார் யார் பண்ணுவாங்க? நீங்கள் எத்தனை ஸ்டோர்ஸ் பண்ணுவாங்க? அதாவது கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் வந்து ஒரு 15 ஸ்டால்ஸ். 15. இப்போ எந்தெந்த துறை? அதாவது இது சார் நம்ம போலீஸ் டவுன் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டோரில் அவங்க இது கொஞ்சம் இல்லை அந்த ஸ்டாலை வந்து நீங்கள் ஓபியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே. அப்போ இவரோட அவுட்போஸ்ட் மாதிரி ஆமாம் ஆமாம். அதாவது பப்ளிக் ஹாஸ்பிட்டல் லோஸ்ட் அண்ட் ஃபவுண்டு அந்த மாதிரி விசிங் சைல்டு அந்த மாதிரி தான் அந்த வேறு ஃபைனான்சியல் வேறு டவுன் பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் என்ன பண்ணுவாங்க? டவுன் பஞ்சாயத்து ஓகே ஓகே. அது எல்லாமே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போஸ்டல் போஸ்டல் அவங்க அந்த ஆதார் கார்டு இது அந்த அவங்களோட ஓகே. பிஎஸ்என்எல் எல்லாமே அவங்க இல்லை ഞാൻ അപ്പോൾ அப்படின்னா இல்லை முன்னாடி கொடுத்துருந்தது ரெகுலரா இல்லை அப்படி முன்னாடி ஃபோன் அங்கே ஒரு பாயிண்டே உண்டு சார். பாயிண்டே உண்டு. இல்லை நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். புரியல. அப்படின்னா நம்ம இந்த விளம்பரம் இப்போ ரெவென்யூவில் என்ன பண்ணுவாங்க? திறமைகள்லாம் வரும்போது அதுக்காக வேண்டிட்டு அப்படின்னா நம்ம இந்த சோஷியல் வெல்ஃபேரோ பேங்க் எல்டிஎம் போட்டுட்டு டிங்கோ அதை போட்டுருந்தா இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி துறைக்கு கொடுத்துடலாம். சோஷியல் வெல்ஃபேர் இருந்தாலும் இந்த புதுமை திட்டம் இருக்குது, காலேஜ் இருக்குது, அந்த மாதிரி திட்டத்தில் பிரிவாங்க. இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆஃபீஸ் அவரோட திட்டங்களை பற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி துறை எந்த மாதிரி துறைக்கு 15 டிபார்ட்மெண்ட் தெரியல. அந்த லிஸ்ட் என்ன மாதிரி இதுவே அந்த ஸ்டேஜ் டிஏபிஎல் டூரிசம் கரெக்டாக கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். ஓகே ரைட். டூரிசம் ஆஃபீஸர் வந்து ரிமைன் பண்ணுறேன். இது என்ன பின்னாடி உள்ள க்ரீன் ரூம்? டிசிஷன் ரூம் உள்ளது தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். கோவிலுக்கு பின்னாடி தனியாக கிட்டும். அப்போ இப்போ ஆஸ் ஆஃப் நோ இல்லை, இது கெட்ட வேண்டி இருக்கு. இதுதானே இந்த ஸ்டேஜ்? ஆமாம் ஸ்டேஜ் சவுண்ட்ஸ் ஒரு தனியாக பக்கத்தில் கேலரி கேலரி மாதிரி இது நம்ம டெம்பரரி. ஓகே. இது வந்து நம்ம நாதஸ்வரம், அதாவது இயற்கை வரும்போது அவங்களுக்கு தனியாக கொடுக்குறோம். இது விஐபி வந்தாங்கன்னா அவங்க ஒரு கேலரி. இதுக்கு ஒரு கீழே உட்காந்து அந்த கீழே உட்கார்ந்து வருவாங்க. இது வந்து டிடி அவங்களோட கேலரி. இது வந்து விஐபி சேர்ஸ். இந்த ரெண்டு இதெல்லாமே விஐபி கீழே. ஓகே கீழே தான் சேர் உண்டோம்னா சேர் போடுவோம். சரி சரி. இதெல்லாம் ஃபுல்லாக விஐபி இங்கே தானே. பட் இது அன்னைக்கு இந்த இசையஞ்சலி டைமில் உள்ள ஃபுல் இது தானே. நார்மல் டைமில் இந்த கச்சேரி நடக்கிறதா இந்த இடத்துல. ஆமாம் சரி. பாக்கி 26
பாடியிருக்காங்க, 24,000 பாடல் பாடியிருக்காங்க, 700 கணக்கு. இந்த 700 24,000 நன்றி 10 வருஷம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம எழுதினால் விஷய பரம்பரை அட்வான்ஸ் மோதி பார்த்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. 700 எழுதினாங்க. எந்த வருஷத்தில் இவர் பிறந்தது 1757 சார். திருவாரூர் சார் பர்த் பிளேஸ். இவர் மட்டும் இல்லை, மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க. ஏமாத்தாரு உசாமி திருவாரூர் பிறக்கிறாங்க சார். ஏமாசாமின்னு ஒருத்தர், உசாமி ஒருத்தர், தியாகராஜர். திருவாரூர் பெரிய தியாகராஜ சுவாமி சிவன் கோவில் அங்கே பிறந்ததுனால அந்த சுவாமி பேர் கொடுத்தாங்க சார், தியாகையா அப்படின்னு. ஏஜி டென்னுக்கு இங்கே வர்றாரு சார். ஏன்னா இங்கேயும் வர்றாருன்னா அவருடைய குருநாதன் இந்த ஊரில் இருந்தார் சார். இவர் ஆந்திராக்காரர் சார். தியாகராஜ நேட்டிவிட்டி ஆந்திரா, இவர் மாதృபாஷை தெலுங்கு. இவர் ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, ராமாயணம் அந்த மாதிரி இதிகாசங்கள்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. இந்த மகாராஜா கிங்டமில் புதுக்கோட்டை தஞ்சாவூருக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது திருவாரூர் வழியாக போனவர் திருவாரூர் பிடிச்சி போய் திருவையாரே தங்கலாமே ஒரு அப்பா அங்கே தங்கினால அங்கே தான் சார் படுத்துறாரு. தியாகராஜன் பேர் 10 வயசுக்கு அவர் குருநாதன் இந்த ஊரில் இருக்கவும் குருநாதத்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு சார். குருநாதத்தை பாடி காமிச்சு நீ எல்லாம் உங்களுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு திருவையார் வா அப்படின்னு சொல்கிறாரு சார். தியாகராஜன் மேரேஜ் ஆச்சு, பொண்ணு குழந்தை பிறந்தாங்க. திருவையார் திருமதி நகர் இப்போ வீடு கூட இருக்கிறார். 10 வயசு தான் நீங்கள் நான் வந்து ஒரு எய்ம் வச்சுக்கிறார் சார். நான் ராமநாமம் பண்ணி ஜபம் பண்ணி நான் பார்ப்பேன் அப்படின்னு பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு 96 க்ளோஸ் ஆஃப் 9 ராமநாமம் சொல்கிறாரு சார். இந்த ராமநாமம் 850 கம்ப்ளீட் பண்ணிடுறாரு சார். கீர்த்தனையும் 3000-5000 கீர்த்தனையும் பாடிடுறாரு சார். ராமதர்சனம் அவருக்கு கிடைக்கல, ரொம்ப எமோஷன் ஆகிடுறாரு. அப்புறம் என்னென்னா மகாராஜா கிட்ட பாட சொல்கிறாங்க சார். அப்போ சரபோஜி இவர் வந்து தியாகராஜர் ராமரை பாடுவார், சிவன் கோவில் திருவையார் நம்ம ஐயாயிரம் மேலே பாடுவார். இது பஜனை போய் உச்சவருத்தின்னு சொல்கிறது சார். பிச்சை அதாவது அட்டை பார்த்து சாதாரணமாக போனால் மற்ற ஏதும் பிச்சை எடுப்பாங்க, அது வேறு. இவர் உச்சவருத்தின்னு ஒரு வீட்டுக்கு ராம கீர்த்தனை பாடி போடுறது. இந்த ஜாகரா சிப்லா சத்தத்தை கேட்டு அரிசி பருப்பு போடுவாங்க. அதை வாங்கிட்டு ராமருக்கு பொங்கி அதை நைவேத்தியம் பண்ணிட்டு அன்றாடம் அதான் பண்ணாங்க. இப்படி இருக்காரு, இவர் ஏன் சிரமப்படணும்? ராஜா பேலஸில் உள்ள அந்த ஆஸ்தான நகர்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ராஜா மேலே பாடினாலும் சௌக்கியமாக இருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட சரபோஜி கிட்ட போய் பாடலாமே, நிறைய ஆஸ்தான போனால் இருக்கலாமே, இந்த உஞ்சவர்த்தி இந்த பிச்சை எதுக்கு பண்ணணும்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்படி இல்லை, நான் ராமரை பார்க்கணும், நான் எனக்குன்னு ஒரு சில கோட்பாடு வச்சுருக்கேன். ராஜா வந்தாலும் எனக்கு அவர் சேர்ந்து பைசா வாங்கிட்டு பாடணும்னு இல்லை, இன்னொன்று அவர் புகழ்ந்து பாடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய புகழ் எல்லாம் இறைவன் மேலே தான். இந்த ராஜாட்ட சொல்லுங்க, ராஜாவை பாடுறதுக்கு பஞ்சம் அப்படின்ட்டு அந்த கீர்த்தனையே மென்ஷன் பண்ணிடுறாரு சார். நிதிசால சுகமா, ராமுனி சந்நிதி சேவக சுகமா, நிதி ராம சந்நிதி தான் தேவை, அதனால என்ன விட்டுட்டு ராஜாட்ட தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் சார். இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, அழைச்சி வந்தவொடனே ஏன் அவங்களை பாட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா அப்படின்னு சொன்னோடனே அவரை இது பண்ண சொல்கிறாங்க, ரஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஒரு அண்ணாரெலாம் பயந்து, ஜாகியா நீங்கள் இருக்காத, இங்கே சேத்திராடன் போயிடு, திருப்பி வரலாம் அப்படின்னு. இந்த ராமனை அனுதினமும் பூஜை பண்ணுற ராமனை விட்டுட்டு நான் அங்கே போவேன், இந்த ராமபக்தி தான் எனக்கு முக்கியம், ராமன் பார்த்துப்பான் அப்படின்றார். அதுக்குள்ளே அண்ணா பயந்து போய் இந்த ராமன் பூஜை பண்ண சிலையை காவியில் போட்டுருவோம், ராமர் இருந்தால் போவேன். அதனால் வந்து இந்துவத்தி போயிட்டு வந்து பார்க்குற சிலை இல்லை. ஆகையினால திருவையாரை விட்டு எங்கேயுமே போகாதவர் அந்த ஏது அந்த 25-30 வயசு அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த ராமரை கிடைக்கலையேன்னு, ராமரை பார்க்கலையேன்னு பதறி போய் ஒரு கிட்டனையோ பார்த்தார். உங்களை எங்கப்பா தேடுவேன், தெலுங்குலேயே இந்த வேர்டு நீ நின்று வெதுக்கு தூரா இருக்கிற பாடிட்டார். கிடைக்கல, சிஷியரெல்லாம் பயப்படுறாங்க. ஆக சுவாமி நம்ம ராமனுக்கு கிடைச்சிருவோம், இப்படி ஒரு சேத்திராடம் போவோம். போகாதவர் அப்போ தான் சேத்திர கிருதிங்கன்னு ஒரு 5 ஊரில் பாடிப்பேன். திருவிழா லால்குடி சிவன், ஸ்ரீரங்கத்தில் செங்கநாதன், காஞ்சிபுரம் வரதாரி காமாட்சி, சென்னை திருவெற்றியூர், அப்படிலாம் போயிட்டார். திருப்பதி வரைக்கும் டைவெர்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. திருப்பதி போய் ராமரை பார்க்க போகிறாரு, திரை போட்டிருக்கான். அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவர் போகும்போது திரை போட்டிருக்கான். திரை போட்டிருக்கேன், நான் தரிசனம் பண்ண முடியும்னு அவர் கேட்கல. கோவிந்தா உன்னை தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த திரை சரியில்லை போல இருக்கு, இந்த ஸ்க்ரீனில் சுத்தம் இல்லை போல, கண்ணை நொந்துக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த மதவாசகமான திரையெல்லாம் சரி பண்ணி திறத்தைகளை பாடுறார். திரை விழறது, தரிசனம் பண்ணுறார். பார்த்துட்டு
எல்லாரும் எப்படி தான் உன்னை வெங்கடேஷா ரெண்டு கண்ணால் பார்க்குறாங்கன்னு தெரியாது. எனக்கு 10,000 கண்ணு வேணும்பான்னு கீர்த்தனையை மெச்சம் பண்ணியிருக்காரு. வெங்கடேஷாய மின்னு சேவிப்பனுச்சு 10,000 கண்ணுல காவல் 10,000 கண்ணு வேணுமா அப்படி பாடுறாரு சார். பாடி தரிசனம் பண்ணிட்டு அப்போ சொல்ற இந்த ஊர் சேத்திரம்லாம் போகும், திருவையார் வந்துடுவோம். திருவையார் வந்துடுறாரு. திருவையார் வந்து விடிய கால திருமதி வீதி தங்கி அந்த வீட்டில் இருந்து விடிய ரொம்ப 20-25 நாள் ஆச்சு. காவேரி வந்து காவேரி ஸ்நானம் பண்ணுவோம்னு போய் ஸ்நானம் பண்ணுறது அந்த ராமர் தன் கைக்கு வர்றாரு. அப்புறம் ராமர் பூஜை உற்சவம் பண்ணார், ஐயாப்பட்ட பண்ணார். இப்படியே போயிட்டே இருக்கேன். என்னுடைய எய்ம் என்ன அவருக்கு எப்போ உனக்கு பார்க்க போகிறேன், உன்னை தரிசனம் பண்ணணும். அதுக்காக தானே நான் இருக்கேன். பல கீர்த்தனைகள்லாம் பாடி பல மகான்களெல்லாம் கண்டாட்டம் பண்ணியிருக்கேன். ஆந்திராவில் பத்தாது ராமதாசரை, கர்நாடகாவில் புரதரதாசரை, அகண்டியக்கு பாதம் வச்சேன், ராமாயணத்தில் இப்படி பல பேர் எனக்கே தரிசனம் கொடுக்க மாட்டேங்க. இந்த பக்தி இந்த கீர்த்தனை பண்ணதை விட வேற ஒன்றும் எனக்கு பக்தி தெரியாது. அதனால் எனக்கு தரிசனம் கொடுத்து காதல் 80 வயசில் தரிசனம் பார்க்குறாரு அவருடைய வீட்டில். தரிசனம் கிடைச்சது. தரிசனம் கிடைச்ச உடனே கணுக்கொண்டினி ஸ்ரீராமணி ராமனை நான் பார்த்துட்டேன். கீர்த்தனையாகவே பாடிட்டேன். நேடு கணுக்கொண்டினி டுடே நான் ராமனை பார்த்துட்டேன். அந்த இதில் இந்த ஏஜ் 80 மென்ஷன் பண்ணார். 1846 டிசம்பரில் ராமனை பார்க்குறேன். பார்த்த உடனேயே அப்படியே ஏகாந்தமாக இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். இந்த மண்டபம் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அப்படியே உட்காந்து கிடைச்சா ஒரு சன்னியாசி வந்தார். ஜாக்கியாக அவங்க எல்லாம் கிடைச்சிதாங்க. காவி வச்சு இந்த தியாகியா தியாகபுரம்னு தான் எல்லாரும் வழக்கமாக சொல்லுவாங்க. தவிர சன்னியாசம் வாங்கிட்ட ஒரு நாமம் அது நாத பிரம்மானந்தான்னு ஒரு ரீச்சா நாமம். சன்னியாசம் கொடுத்துட்டா நாத பிரம்மானந்தா, நீ தியாகியா இல்லை நாத பிரம்மானந்தா அப்படின்னு சன்னியாசம் கொடுத்தாலும் சமாதி தரிசனம் பண்ணாலும் சன்னியாசம் வாங்கினா இந்த மாரி சமாதி இருக்காது. சன்னியாசம் கொடுத்தோன்னே இங்கே உட்காந்துருந்த அவர் சிஷியர்கள் பரம்பரைகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு 10வது நாள் நான் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1946 லாஸ்ட் வீக். அதுவே பார்த்து 6 ஜனவரி வரைக்கும் காத்து 1847 அதே இப்போ புஷ்ய பகுல பஞ்சமி அன்னைக்கு விஷயம் வந்து அந்த இடத்துல சமாதானத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த சங்கீத உற்சவம் இன்னமும் நம்ம மகோத்சவ சபாவில் உற்சவம் இருக்கிற காரணம் மோகமானது. இந்த கிரௌண்ட் எவ்வளோ பெரிய பெரிய வித்வான்கள் வந்தாலும் கூட இந்த 20 மினிட்ஸ் ப்ரோக்ராமில் மேடையை பாடினாலும் இந்த மண்ணிலேயே ஏன் உட்காந்து பாடணும்னா அந்த மண்ணில் உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணதுனால அந்த வைப்ரேஷன் அடையணுங்கிறதுனால இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி திருப்பி மணல் போட்டு இது மட்டும் இன்னும் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அந்த காட்டில் ரசம் பண்ணியிருக்கோம். இந்த கிடைச்ச 700 கீர்த்தனையை வச்சு வித்வான்கள்லாம் பாடுறதுனால இந்த இசையை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த குருநாதருக்கு நம்ம சேவை பண்ணணும். பல இடத்துல பைசா வாங்கிட்டு தான் பாடுறாங்க. குரு பீடத்துக்கு கைங்கரியமாக வந்ததுனால இந்த இடத்துல எல்லாரும் பாடுறோம். உள்ள அவருடைய சமாதி ஆராதனை இந்த இடத்துல காத்தால மத்தியத்தில் கேட்குறது பாடும். श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. समाधि நதியில் கிடைச்சிருக்கிறாங்க சார். ஆற்றுலேருந்து எடுத்தது அதே 37 திருவாரூரில் 3 பேருக்கும் வீடு. இவர் பாக்கியந்த முத்துசாமி தீட்சிதரும் ஆமாம் சார். அவங்க அது அந்த இல்லத்தில் இருந்து சன்னியாசம் வாங்காதனால துறவரம் இருந்தால் சமாதி இல்லை சார். இந்த நம்ம இந்து கல்ச்சரில் சன்னியாசம் வாங்கினா தான் சமாதிங்கிறதுனால அவர் சியாமாசத்துக்கு தஞ்சாவூர் போயிட்டு மேலே வீட்டில் காமாட்சி அம்மன் கோவில் அந்த பிரதிஷ்டை அவர் தான் பண்ணார். காலம் ஆயிட்டார். முசாம் தீட்சரில் போய் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பண்ணார். அந்த காலம் ஆயிட்டார்.
எட்டயபுரத்தில் நினைவு மண்டபமாக கட்டி அங்கே உற்சவமெல்லாம் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு குருகுலம்லாம் வந்து இங்கே வந்து பாடுறாங்க. பட் இங்கே கிளாஸ் மாதிரி கிளாஸ் மாதிரி இங்கே டைரெக்டாக இல்லை சார். குருகுலம் பண்ணுறவங்க இங்கே வந்து அவர் பட் இப்போ நம்ம வேறு இந்த சிலையில் இதெல்லாம் ஸ்டாச்சு தான் ஓ இதான் இப்போ அந்த ஸ்டோலுக்கு அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். வேறு என்ன தண்ணி பிடபிள்யூடியில் என்ன ஸ்டெபிலிட்டி அது கடைசியில் வந்து பார்ப்பாங்க. ஆப்போசிட் நைட் எத்தனை மணி வரைக்கும்? நைட்டு 11 மணிக்கு என்ன இந்த பிக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் டைமிங் ஓ இதில் இருக்கு. இதுதானே நீங்கள் போன செப்டம்பர் முதலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. சரி வேறு என்ன சரி சார் தேங்க்யூ. ஓ உண்மை மியூசிக் காலேஜுக்கு லேண்ட்